புத்திரனே சாமி அந்தி மகன் துணையாடி ஐசனி அருள் தரும் புத்திரனே அருள் தரும் புத்திரனே சாமி சந்தி விநாயக தொந்தி கணபதி சந்தி விநாயக கணபதி என்பதங்கா புதாமே புத்திரனே வேலாருள் தரும் புத்திரனே சந்தி விநாயகா தொந்தி கணபதி சந்தி விநாயகா தொந்தி கணபதி தன்பதங்கா காக்குஞ்சே தம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளே நாங்கள் பாட நாங்கள் பாட சாமி காக்குஞ்சே தம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளே நாங்கள் பாட நாங்கள் பாட என்னை வாக்கு தர வேணும் எந்த மருகோனே வாக்கு தர வேணும் எந்த மருகோனே வாழ அம்பிகையே ஆனந்த தாண்டவம் கவிகளும் நாங்கள் பாட கவிகளை நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மருகோனே முகுந்தன் மருகோனே வாழ அம்பிகையே சாமி அணிய புராணமும் பொன்முத்து மாலையும் ஆதரவாய் பணியும் ஆதரவாய் பணியும் அணிய புராணமும் பொன்முத்து மாலையும் ஆதரவாய் பணியும் ஆதரவாய் பணியும் மணிமாலை எந்தென்றே மார்பில் பதைக்கமும் மணிமாலை எந்தென்றே மார்பில் பதைக்கமும் மாணிக்க பூநூலா பொன்முத்து மாலையும் ஆதரவாய் சாமி ஆதரவாய் பணிந்தே மணிமாலை என்கின்ற மார்பில் பதைக்கமும் மணிமாலை எந்தென்றே மார்பில் பதிந்தார் மாணிக்க பூநூலா சாமி ஆடம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினால் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரத்தில் சாமி ஆடம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினால் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆனந்த கூத்தன் என்பார் திருக்கோடி நாட்டினார் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆனந்த கூத்தன் குமர குருபரனை வேற்றி வேளா
நோய்கள் துன்பம் அற்பமை பொருள காத்தருள்வாய் வேல் முருகா மால் மருகா வேல் முருகா மால் மருகா மால் மருமகனே திருமுருகா முருகா மால் மருகா ஆடே மருகா வாட் ஆயனுட திருமுருகா நாம் படித்தகத குறைகள் வாடே படித்தகத குறைகள் வாடே கணபதியே அருள் புரிவா எடுத்தகத இசைகள் குறைகள் வாடே ஈஸ்வரனே அருள் புரிவா சொன்னேத குறைகள் குறைகள் வாடே சொன்னேத குறைகள் வாடே ஆதி சொர்க்கேசா அருள் புரிவா முத்தாரம்மன் கதைகள் பாட கதைகள் வாடே முத்தாரம்மா கதைகள் பாட கதைகள் வாடே கதைகள் வாடே கணவதியே அருள் புரிவா அருள் புரிவா கதைகள் வாடே கணபதி அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஏ சத்தி உண்ட முத்தாரம் தாரம்மா உன்னுடைய புகழை பாடே மனமதிலே அருள் புரி புரிவா கலைமகள மலைமகளே மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதியில அம்பிகையே தாயே வந்தனுக்கு அருள் புரிவாய் அம்மையிடம் இருக்கும் ஈஸ்வரி ஈஸ்வரியே எனக்கு அருளே வருவாய் வருவாயம்மோ நெஞ்சி மூட்டி நான் நான் உணர்ந்து தடுமாறும் வேலையில வேளையிலே நாவே வந்து தடுமாறாமே மாறமே அப்படி நற்கரலும் கிடமே நெஞ்சதும் உணர்ந்திடாமே நினைவு தர வேணும் வேணுமம்மோ நெஞ்சிலையும் அவளையோ நின்னருள வருவாயம் வருவாயம்மோ அழகி நீ மனமே இறங்கி இசைக்கருளே வருவாயம் வருவாயம்மோ ஐந்தெழுத்த ஒரு ஓரெழுத்தாய் அடியாளுக்கு அருள் அருள் புரிவாய் அம்மா எட்டெழுத்த ஒரு ஓரெழுத்தாய் சைமகள கலை மகளே சைமகள கலை மகளே எனக்கருள வருவாயம்மோ செமகளே எனக்கருள ஏ அம்பிகே முத்தாரம் தாரம்மா சத்தி உண்ட முத்தாரம் கஷ்ட நல்ல நகரத்திலே கட்டுடனே குருவருந்தா சொல்லி வரம் கொடுப்பவளா அம்பிகையாள் முத்தாரம் உன்னுடைய புகழை பாட புகழை பாட உடனிருந்து அருள் போரே அருள் போரே முத்தாரம் அம்புகளை பாட உன்னுடைய புகழை பாடு உடனிருந்து அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஏனாகலுகே பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமே மனவருத்தம் கொண்டல்லவோ ஆண்டவனே தான் நினைத்து
எடுத்த முந்தி புளியாமல் புளியாமல் கொண்டே வேணும் தேவியோமா தேவியோமா குடி தவம் செய்ய போறா தேவியோமா குடி தவம் செய்ய ஆவரே அவ கொண்டவனும் தேவியும் யோமா தவமுறியே வேணும் என்று நாகராஜன் நகக்கண்ணி அவ சாந்தாலே தரமுலகி சந்தனத்தால் கோலம் போட்டு அவ மாவு கொண்டு தரமுலகி மஞ்சளாலே கோலம் போட்டு அவ பாலு கொண்டு தரமுலகி சக்தி பன்னீரால கோலம் போட்டு அவ கோலமிட்ட இடமாதிலே அம்மா கொடுத்து வாழை இலை விரித்து ஒரு நாயகனே பிடித்து அங்கே நரநாடி சாமி தட்சணைகள் தேங்காய் என்ன தீபதீபம் அவளை குளிய வெட்டி 1000 மூலம் கம்பத்தடி மேலையல்லோ கனத்த செப்பு கொடத்தை கனத்த செப்பு கொடத்தின் கனத்த செப்பு கொடத்தில் சிவந்த மான்குளையே முடித்து வை மான்குளையின் மேலே மணி உருண்ட மணி உருண்ட கேளே கேளே எதலின் மேலே எதலின் மேலே இனிய கொட்ட பாக்கு பாக்கு எதலின் மேலே கோட்டை பாக்கு வைத்தார் பாக்கு வைத்தார் இனிய கொட்ட பாக்கு அங்க கொண்டவனும் தேவியும் நாகராஜன் நாகக்கண்ணி இனிய கொட்ட பாக்கு மேலே அவ குறுங்கடு இதெல்லாம் வைத்தா குறுங்கடு இதழின் மேலே அங்க கொத்தமல்லி அரும்பு கொத்தமல்லி இலையின் மேலே அங்க குன்றி முத்து பருப்பு குன்றி முத்து அவ கொண்டவனும் தேவியும் என்னை செவ்வரளி அரும்பு செவ்வரளி அரும்பு ஒரு இலுமுச்சங்கனிய வைத்தா இலுமுச்சங்கனி குண்டு ஊசி நாட்டுவா நாகராஜன் நாகக்கண்ணி 12 வருட வருட அவர்கள் பாரதவம் செய்து செய்து அவர்கள் பாரதவம் செய்து செய்து அப்படியாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வருடம் 12மாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய திருப்புகழ் மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனுடைய புகழை மறக்காமல் அரஹரா சிவசிவா சம்போ மகாதேவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதரட்சேகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா ஏழை பிரகாசா என்று வருடம் 12
பன்னெண்டுமாக இவர்கள் இங்கு தவம் இருக்கே தவம் இருக்கு. ஆதி கைலாச வாசல்லே என்ன சுவாமி? சக்தியும் சிவனுமாக ஆக சோபிவர்த்தி சொக்காட்டாடும் போது விளையாடும் போது பார்த்தாள் பார்வதாதேவி என்ன பரமேஸ்வரா என்ன பார்வதி? 8 நாளா சோபிவர்த்தி சொக்காட்ட ஆடுதியல விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். படியத்த உலகமெல்லாம் பட்டினியும் பட்சியமாக இருக்கும் அல்லவா? பாரில் உள்ள உலக மக்கள் எல்லாம் படியளக்க போகவில்லையா வேண்டாமா என்று பார்வதாதேவி கேட்க கேட்கும் பகவான் ஆகட்டும் என்றே சம்மதித்தார். சரி ஆகட்டும் என்று சம்மதித்து சத்தியும் சிவனுமாக சிவனுமாக பார்வதாதேவி நாளிதினை எடுத்து நாதனிடத்திலே கை கொடுத்தார். கொடுத்தாள். உரிய தினை எடுத்து உலகநாதனிடத்திலே கை கொடுத்தாள். ஆண்டவன் சிவபெருமான் அளக்கும்படி வாங்கி கொண்டே அகில உலகமெல்லாம் அமுதளக்க வேணும் என்று அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே? நாளை நல்ல தினை எடுத்தார் நாத சிவன் பயணம் வாரார். நல்ல தினை எடுத்தார் நாதன் சிவன் பயணம் உரிய நல்ல தினை எடுத்தார் உலகநாதன் பயணம் வாரார். எடுத்தார் உலகநாதன் பயணம் ஆளாகுதினை ஆண்டவனும் பயணம் வாரா. ஆளாட்டு அங்க ஆண்டவனார் ஆண்டவனர் வாரபோது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் வாரபோது ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஈஸ்வரியா என்னை ஏது செய்வாளானா? பார்வதியா ஈஸ்வரியா என்ன ஏது செய்வாரானா? ஆண்டவன பகவான் ஆண்டவன பகவான் பகவானே சக்தியோட வார்த்தைகள் கேளும் கேளும் அப்படியே ஆண்டவனே. அப்படியே போட்டு ஈஸ்வரன இறையும் படியளக்கு போரையிடும் உங்க தேவி பார்வதியா உங்க கூட நான் வருவேன் இறையளக்கு போரையிடும் ஈஸ்வரியா நான் வருவேன் என்ற ஆண்டவன் இடத்திலே ஆதி பராசக்தி சொல்ல ஆமா சுவாமி. பகவானை அழைத்து கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா சுவாமி. பார்வதி இடமதிலே வந்து பார்வதி என்ன இப்ப படியளக்க வந்த யானா பழிமோசம் வந்து சேரும். ஆமா இறையளக்க வந்த யானா இடைஞ்சல் வந்து சேரும். சேரும். பொங்கணும் பொறிக்கணும் பூமானை எதிர்பார்க்க வேண்டும். ஆக்க வேண்டும். ஆக்கணும் அவிக்கணும் ஆண்டவன் சிவபெருமானை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல பரமேஸ்வரா என்ன பார்வதி? என்ன சொன்னாலும் உங்க கூட படியளக்க வருவேன்னா ஆமா பார்த்தார் பகவான் என்ன? பொன்னா படந்தவா பிடிவாத குணம் கொண்டவள். ஆமா அதனாலே பெண்கள் கூட பிறந்தது பிடிவாத குணம் தானே. ஆமா வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு எங்கேயும் மருந்து கிடையாது. இருக்கு மருந்து இருக்கு. பார்வதி ஆ. என்னோட படியளக்க வரவேணுமே ஆனா ஆனால் மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டேன் என்று ஆமா என் மீது உனது அண்ணன் கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து கொடுத்து என்னோட படியளக்க வரவேணும் என்று சொல்ல பார்வதியும் ஆணையிட்டு தான் கொடுத்தார். ஆணையிட்டு கொடுக்க சத்தியும் சிவனுமாக என்னை அகில நல்ல உலகம் எல்லாம் ஏ அமுதளந்து வாராரே என்னை ஈரேழு லோகம் ஈரேழு உலகம் இறையளந்து வாராரே ஐயா ஈரேழு பகவான் இறையளந்து அரை மணி நேரம் ஆண்டவன் சிவபெருமா அகில உலகம் படியளந்து ஈரேழு லோகமெல்லாம் இறையளந்து ஆதி கைலாச வருகிறார்கள். சரி. அப்படி ஆதி கைலாச வரக்கூடிய வேளையிலே எங்கே வருகிறார்? நாளை தினையெடுத்து நாடி எங்கும் படியளந்து அளந்து வருகிற பொழுது நாகலோகப்பட்டணம் வழியாகவே வருகிறார். அந்த லோகப்பட்ட நாகலோகப்பட்டணம் வழியாக வருகிற பொழுது வரும் பொழுது உடனே பார்த்தார் என்ன? பார்வதாதேவி ஓடோடி வந்து வந்து பரமேஸ்வரா என்ன பார்வதி? இது நாள் இதுவரைக்கும் மானிடர்கள் தவம் இருக்கத்தானே கண்டிருக்கேன். ஆமா ஏன் மகானாவும் ஏன் தவம் இருக்கிறார்கள்? எதற்காக தவம் இருக்கிறார்? பார்வதி ஆ. இவர்கள் இருவேர்கள்
இவர்களும் ஒரு குழந்தை வர வேணும் என்று 12 வருட காலம் தவம் இருக்கிறார் என்று சொல்ல சரி இவர் கேட்பதோ ஒரு பிள்ளை வரம் தானே, குழந்தை வரம் நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேணும் என்று சொல்ல ஆமா இவர்கள் என்ன கருமோ என்ன தருமோ என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தால் போடிதான் அம்மா படி அளந்து வருவேன். அதனாலே இவர்கள் என்ன கர்மம் என்ன தருமம் செய்திருக்கிறார்கள் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார். ஏடை புரட்டி பார்க்க சொன்னார்கள். சித்திரபுத்திர நயினார் ஏடுகளை புரட்டி பரமேஸ்வரா பிள்ளையில்லா நாகராஜன் அன்று ஒரு நாளையிலே வனமதிலே வருகிற பொழுது 8 மாத சூல்மானை பானம் போட்டு கொன்னதுனால 7 ஜென்மத்துக்கும் ஏந்தும் முதலை வரம் கிடையாது. அதே போல் நாகக்கண்ணி பெண்ணானவா 5-6 குழந்தைகளுக்கு கருமருந்து கொடுத்து கருவை அழிச்சிருக்கா. உருமருந்து கொடுத்து உருவை அழிச்சதுனால இவளுக்கு ஒரு குழந்தை, அதாவது இந்த அகில உலகத்திலே இனிமேல் குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு கிடையாது என்ற ஆண்டவன் சிவபெருமான் இடமதிலே சொல்லிவிட்டு சித்திரபுத்திர நயினார் சென்று விட்டார். பார்வதி அந்த காலம் தருமம் செஞ்சா இந்த காலம் பிள்ளை, அந்த காலம் கருமம் செஞ்சா இந்த காலம் இல்ல, கருமமா தருமமா நீயே முடிவு பண்ணிக்கிட வேண்டும். இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க அம்மா பார்வதிய உன்னால முடியாதம்மா, அம்மா உன்னால பார்வதி என்னால முடியாதம்மா, முடியாதம்மா பார்வதி உன்னால முடியாதம்மா, சக்தி என்னாலையும் பிரம்மனால முடியாதம்மா, பார்வதி பிரம்மனால முடியாதம்மா, தாரை கண்ணனால முடியாதம்மா, பிரம்மனால முடியாதம்மா, தாரை கண்ணனால அடியே பார்வதி இவர்களுக்கு பிள்ளவரம் கொடுக்க உன்னால முடியாது, என்னால முடியாது, படைக்கும் பிரம்மனாலையும் முடியாது, கோபால கண்ணனாலையும் முடியாது, ஈசா இறைவ இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்ணானவா ஆண்டவா பரமேஸ்வரா அவ என்னை போல் பெண்ணல்லவா, அதனாலே பகவானே ஈசா இறைவா பெண்ணுக்கு மனமிறங்கி பெண்ணுக்கு மனமிறங்கி புள்ளவரம் கொடுக்க வேணும், மங்கைக்கு மனமிறங்கி மதளவரம் கொடுக்க வேணும், கன்னிக்கு மனமிறங்கி ஆண்டவன பகவானே கன்னிக்கு மனமிறங்கி கை குழந்தவரம் கொடுக்க வேணும் என்று பார்வதியா சொன்ன போதே, பார்வதியா சொன்ன போதே பகவானோ அதை சொல்வா, பார்வதியா ஆதி பகவானோ அடி அடி பார்வதி பிள்ளை இல்லா இருவேருக்கும் புள்ளவரம் கொடுப்பதற்கு உன்னால முடியாதம்மோ, அம்மா என்னால முடியாதம்மோ என்று ஆண்டவனும் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா ஆண்டேவா பகவானே புள்ளவரம் கொடுக்காவிட்டா நான் கொடுப்பேன் குழந்தவரம், முதல வரம் கொடுக்காவிட்டா மாயசக்தி பார்வதியா முதல வரம் நான் கொடுப்பேன், குழந்த வரம் கொடுக்காவிட்டா குழந்த வரம் ஆதிசக்தியவா நான் கொடுப்பேன், கொடுக்காவிட்டா குழந்த வரம் ஆதிசக்தியவா என்று பார்வதியால் சொன்ன போதே பார்த்துட்டாரே சிவபெருமான் அடியம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் நாகராஜன் நாகக்கண்ணி
பேருக்கும் தானே எல்லோ பிள்ளை வரம் கொடுத்த இடைஞ்சல் வந்து மதள வரம் கொடுத்த யானா மகாமோசம் வந்து சேரும் மகளவரம் கொடுத்த மகாமோசம் வந்து அடியே பார்வதி பிள்ளவரம் கொடுத்த யானா பெரிய இடைஞ்சல் வந்து சேரும் மதளவரம் கொடுத்த யானா மகாமோசம் வந்து சேரும் அதனாலே குழந்தை வரம் கொடுத்த யானா கொடிய மோசங்கள் வந்து சேரும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து ஆதி பராசக்தியானவா பரமேஸ்வரா ஈசா இறைவா என்ன இடைஞ்சல் என்ன இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்லை இவர்களுக்கு நான் பிள்ளவரம் கொடுத்தே தான் தீருவேன் என்று சொல்ல ஏய் பார்வதி பிள்ளவரம் கொடுக்க போகிறாயா அப்படி குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமே என்றால் நானே உனக்கு சாபங்களை தருகிறேன் எப்படி தெரியுமா நீயே போய் கலி உலகத்திலே காளியாகவே அவதாரம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல பிள்ளை இல்லா நாகராஜன் நாகக்கன்னிக்கு பிள்ளையாக நீ போய் பிறக்க வேண்டும் பேர் உலகை ஆள வேண்டும் குழந்தையாக பிறந்து இந்த குவளையத்தெல்லாம் ஆள வேண்டும் மதளையாக பிறக்க வேண்டும் மதளையாக பிறந்து இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து காடுதான் ஒரு 5-6 காடு தந்தே வச்சுக்கோங்க குழந்தையாகவே பிறக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து இன்னும் எப்படி சாபங்களை கொடுக்கிறார் தெரியுமா அடியே பார்வதி இன்னும் உனக்கு நான் சாபத்தை தருகிறேன் எப்படி தெரியுமா மாறி மாறி நீ பிறந்து மண்டலத்தை ஆழ்வாயம்மா காளியாக நீ பிறந்து கலி உலகை ஆழ்வாயம்மா முப்பூடாதியா நீ பிறந்து மூவுலகை ஆழ்வாயம்மா முத்தாரம்மாளா நீ பிறந்து மூவுலகை ஆழ்வாயம்மா நீ பிறந்து அடே பார்வதி காளியாகவே நீ பிறந்து கலி உலகத்தை ஆள வேண்டும் மாறி மாறி மாறியாக பிறந்து அதாவது மகிமையுடன் நீ ஆள வேண்டும் அதாவது முத்தார் அம்மாளாகவே நீ பிறந்து இந்த அகிலத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார் பரமேஸ்வரா நான் போய் இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தேனே ஆனால் இடர்பாவம் வருவது யாரு பணிவிடைகள் எல்லாம் செய்வது யாரு பார்வதி நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டாம் உன்னுடைய அம்சத்துல இவர்களுக்கு மதலை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பார்வதாதேவி அப்படியே ஆகட்டும் என்று நாகராஜன் நாகக்கன்னி இருவேர்களை வரவழைத்தார் வரமப்பா நாகராஜா வரமப்பா நாகராஜா வார்த்தை ஒன்று சொல்ல சொருவத்தில அரசொருவான் தான் எடுத்து 64 கலையிலையும் மனதில் தேவமிர்தம் உடைத்துத்தாரே அமரத்தையும் உண்டீரானா 8 முட்டைகளாய் இன்றெடுத்து 8 நல்ல முட்டைகளா 8 நல்ல முட்டைகளா நல்ல முட்டைகளை
அடகாத்து வந்திரானா 48 நாள் ஒரு மண்டலம் இங்க அடகாத்து வந்திரானா 8 நல்ல முட்டையிலும் 8 பேரு தான் பெறப்பா என்றுதானே சொல்லியல்லோ அப்படியா கொடுத்த போது இந்த நாகராஜன் நகக்கண்ணி ஆட்டமென்று சம்மதித்து முக்காலும் சுற்றி வந்து முடிவணங்கி நமஸ்கரி 4 வேளை சுற்றி வந்து சிவனாரை அடிதொழுது தண்டல்லிட்டு சத்தியும் அஞ்சவனுமாக சத்தியம் சிவனாரிடத்திலே முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து நமஸ்கரித்து 4 வேளை சுற்றி நாதனை அடிபணிந்து தண்டலிட்டு ஆமா அப்படியே பார்த்தார்கள். என்ன? அடே நாகராஜா என்ன சுவாமி நாகக்கண்ணி என்ன என்னுடைய அம்சத்திலே அம்சம் 1008 சொர்வத்திலே அரசொர்வங்களை அகப்பட்டு என் கலைகள் சொர்வம் 64 கலையிலே 2 கலையை மனமதிலே எண்ணி ஆமா தேவாமிர்தம் தீர்த்தம் அடைத்து தந்திருக்குகிறேன். சரி இத உண்ட மகிமையினால ஆமா 8 முட்டைகளாகவே ஈன்றடிப்பீர்கள். சரி 8 முட்டையிலும் ஆமா 8 முதலைகள் வந்து பிறப்பார்கள் பிறப்பார்கள் என்று வாக்கு சொல்லி வரங்களை கொடுக்க அப்படி நாகராஜன் முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து ஆமா சுவாமி தேவாமிர்தம் தீர்த்தம் வாங்கி உண்ட மகிமையால மகிமையினால் 8 முட்டைகளே ஈன்றெடுத்தார்கள். ஆமா. 8 முட்டைகளை கொண்டு வந்து நாளான நல்ல நாளையில நல்லதொரு கிழமையில ஆவணி மாதத்தில முத புதன் கிழமையில மூந்தி நல்ல கருக்கலில முத சாம வேளையில அந்தி நல்ல கருக்கலில அந்தி சாயும் வேளையில மாலை நல்ல கருக்கலில கருக்கலில மயூருண்ட கருக்கலில அப்படியே நாகக்கண்ணி வந்து அடகாக்க நாகராஜன் இறை தேட நாளான நாளையில நல்ல பூதன் கிழமையில மூந்தி கருக்கலில மொத்த சாம வேளையில அந்தி கருக்கலில அந்தி சாய் வேளையில மாலை கருக்கலில மயூருண்ட வேளையில 8 நல்ல முட்டைகளும் அங்க ஒன்று வருஷப்பட்டு 8 முட்டைகளும் உருளதையா முட்டைகளும் உருளும் போது முதலாவது முட்டையில அம்மா முத்தாரம்மா தான் பிறக்கா. 2வது முட்டையில ஈஸ்வரியா தான் பிறக்கா. 3வது முட்டையில அம்மா முப்படாதி தான் பிறக்கா. 4வது முட்டையில நாகம்மா தான் பிறக்கா. 5வது முட்டையில ஈஸ்வரியா தான் பிறக்கா. 6வது முட்டையில வடக்குவா செல்வி தான் பிறக்கா. 7வது முட்டையில அம்மா சந்தன மாறி தான் பிறக்கா. 8வது முட்டையில அட்டைகாளி தான் பிறக்கா. அப்படியே பிறந்த 8 பிள்ளைகளும் ஆளோடு இருப்பாளான சத்தி உண்டம்மா முத்தாரம்மா செக்க நல்ல சகப்பழகி செக்கிற தண்டழகி சகப்பழகி போட்டு நிறத்தழகி
முத்தாரம்மா குங்குமுக பொட்டழகி பொட்டழகி தடையழகி அப்படியே சத்தி உண்டம்மா முத்தாரம்மாள் முத்தாரம்மா முத்தாரம்மா பிறந்த போது முத்தாரம்மா பிறந்த போது வேம்பு பிறந்திடுமா வேம்பு பிறந்திடுமா வேம்பு பிறக்கையில வேம்பு பிறக்கையில சத்தி உண்ட முத்தாரம்மா முத்தாரம்மா கஸ்பா நல்ல ஊருக்குள்ள நல்ல ஊரு விளையாட பெண் பிறந்தா விளையாட பெண் பிறந்தா விளையாட பெண் பிறந்தா விளையாட பெண் பிறந்தா முத்தாரம்மா பிறந்த போது முத்தாரம்மா பிறந்த போது சூலம் பிறந்திடுமா சூலம் பிறந்திடுமா சுந்தரகிரி மேடையில சுந்தரகிரி மேடையில சூலத்தில கொலுவருப்பா சூலத்தில கொலுவிருப்பா உச்சிகளை யார் அறிவா உச்சிகளை யார் அறிவா முத்தாரம்மா பிறந்த போது முத்தாரம்மா பிறந்த போது கும்பம் பிறந்திடுமா கும்பம் பிறந்திடுமா கும்பகோண பட்டணத்தில் கும்பகோண பட்டணத்தில் கும்பத்தில கொலுவருப்பா கும்பத்தில கொலுவிருப்பா சக்தி தன்னை யார் அறிவா சக்தி தன்னை யார் அறிவா முத்தாரம்மா பிறந்த போது முத்தாரம்மா பிறந்த போது சூலம் பிறந்திடுமா சூலம் பிறந்திடுமா சுந்தரகிரி மேடையில சுந்தரகிரி மேடையில சூலத்தில கொலுவருப்பா சூலத்தில கொலுவிருப்பா சூழ்ச்சி தன்னை யார் அறிவா சூழ்ச்சி தன்னை யார் அறிவா முத்தாரம்மா பிறந்த போது முத்தாரம்மா பிறந்த போது கப்பரையும் பிறந்திடுமா கப்பரையும் பிறந்திடுமா கண்ணனூர் மேடையில கண்ணனூர் மேடையில கப்பரைய கையிலெடுப்பா கப்பரைய கையிலெடுப்பா கண்டவேற்கு வரம் கொடுப்பா கண்டவர்க்கு வரம் கொடுப்பா வாக்கு சொன்னா தப்பாதே 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 முத்தாரம்மா வரம் கொடுத்த பொய்யாது ஆமாமா தப்பாது ஏ அட்டு ஹாலி எட்டு பேரும் எட்டு பேரும் முத்தாரம்மா முத்தாரம்மா மாரியம்மா மாரியம்மா காளியம்மா காளியம்மா அட்டமகா அட்டமகா காளியர்கள் காளியர்கள் எல்லாத்துக்கும் பெரியவளா பெரியவளா சக்தி கொண்ட சக்தி கொண்ட முத்தாரம்மா 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 பிறந்த போது பம்ப வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா பள்ளிக்கு வருமா பள்ளிக்கு வருமா மேடையில மேடையில பம்பையில கொலுவருப்பா 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 பால்வினை யார் அறிவா கொலுவருப்பா கொலுவருப்பா சத்தி கொண்டே முத்தாரம்மா முத்தாரம்மா பிறந்த போது வீட்டுக்கு வந்து பிறந்திடுமா உத்திராஜ பூமியில வீட்டுக்குல கொலுவருப்பா உச்சூரி யார் அறிவா முத்தாரம்மா பிறந்த போது பெரம்பு வந்து பிறந்திடுமா பிச்சாண்டி மேடையில பெரம்புல கொலுவருப்பா கொலுவருப்பா பின்மறிவை யார் அறிவா கொலுவருப்பா கொலுவருப்பா முத்தாரம்மா அட்டமகா காளியர்கள் 8 பேர்களும் என் சக்தியாகப்பட்ட முத்தாரம்மா நாகலோக பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து ஆடி பாடி அவேக்காடு ஓட்டு அட்டமகா காளியர்கள் 8 பேர்களுமாக அவ நாகலோக பட்டணத்திலே வந்து 8 பேர்களும் தான் பிறந்து வளர்ந்து ஆடி பாடி கொண்டு அவ எப்படி வருகிறாள் தெரியுமா சதி கொண்ட முத்தாரம்மா சதி கொண்ட முத்தாரம்மா நாகலோக பட்டணத்தில் அம்மா விளையாடி வாராளே ஆடி வர ஓடி வாரா ஆடி வர ஓடி வாரா ஆதாளே போட்டு வாரா ஆடி வார ஓடி வாரா அவளு ஆதாளே போட்டு அவன் சின்னஞ்சிறு பிள்ளையாக ஏசத்தி கொண்ட முத்தாரம்மா கதங்க 8 பேரும் ஆடி ஓடி விளையாடி மகா
பாடுபட்டு 8 பேர்களும் பிறந்து வளர்ந்து அடியே தங்கைமார்களே நாகலோக பட்டணத்திலே நாமல் கொஞ்ச நேரம் கும்மி அடித்து விளையாடலாம் என்று அவர்கள் 8 பேர்களும் தாய் முத்தாரம்மா அவ எப்படி ஆடி பாடி வருகிறாள் தெரியுமா? கும்மியா தோழி பெண்ணே நல்ல ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே கும்மியா தோழி பெண்ணே கும்மியா தோழி பெண்ணே நல்ல ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே கும்மியா தோழி பெண்ணே நல்ல அசைந்த கும்மிய ஞான பெண்ணே கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ அம்மன் பிறந்ததான் அயோத்தி அம்மா சட பிறந்ததான் சதுரகிரி சட பிறந்ததான் சதுரகிரி அம்மன் பிறந்ததான் அயோத்தி முத்த சட பிறந்ததான் சதுரகிரி சட பிறந்ததான் சதுரகிரி முத்தாரம்மா சட பிறந்ததான் சதுரகிரி சட பிறந்ததான் சதுரகிரி ஆடி வருகிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா கும்மி அடி பெண்ண கும்மி அடி நல்ல போட்டு கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி கும்மி அடி வெள்ளை கும்மி அடி நல்ல கொலவ போட்டு கும்மி அடி வேம்பு பிறந்ததான் விஜயநகரவ விளையாட வந்ததான் கஸ்பாவா